முகிலினமே வான் முகிலினமே நபி புகழ் பாடிடுங்கள். என் அன்பர் நபி முன் பணிவாக எந்தன் சலாம் உரைத்திடுங்கள். கண்கள் மூடி நபி முகம் யோசித்தேன், கனவிலும் தினம் வர யாசித்தேன். மதீனத்து பூமணலில் ஓடினேன், அண்ணல் முகம் காணத்தானே வாடினேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பாத். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பான பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, அன்பான தாய்மார்களே, அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, யா ரசூலல்லாஹ், மக்களை அதிகம் சுவர்க்கத்திலே நுழைவிக்கக்கூடிய அந்த செயல் எது என்று கேட்டபோது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், ஒன்றாவது தக்வா, அல்லாஹுவை அஞ்சி வாழ்வது, அவனை பயந்து வாழ்வது. இரண்டாவது நற்குணம் என்பதாக சொன்னார்கள். மீண்டும் கேட்கப்பட்டது, யா ரசூலல்லாஹ், மக்களை அதிகமாக நரகத்திலே நுழைவிக்கக்கூடிய அந்த ஒன்று என்ன என்று கேட்டபோது சொன்னார்கள், ஒன்றாவது நாவு, இரண்டாவதை சொன்னார்கள் மர்மஸ்தானத்தை தவறான முறையிலே உபயோகித்தல் என்பதாக. இந்த ஹதீஸிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இரண்டு நல்ல விஷயத்தை, இரண்டு தீய விஷயத்தை கூறியிருக்கிறார்கள். முதலாவது இரண்டு நல்ல விஷயங்களிலே ஒன்றாவது தக்வா. தக்வா என்றால் இறையச்சம், அல்லாஹுவை பயந்து வாழ்தல். எவைகளில் அல்லாஹுவை பயந்து வாழ வேண்டும்? ஒன்றாவது அல் அக்வால், சொல்லிலே, சொற்களிலே, நாம் பேசுகின்ற சொற்களிலே அல்லாஹுவை பயந்து வாழ்வது. அல்லாஹுவிற்கு பொருத்தமில்லாத, அல்லாஹ் விரும்பாத விஷயங்களை சொல்லாமல் இருப்பது, இதுவும் தக்வாவை சேர்ந்தது, அல்லாஹுவை அஞ்சி நடப்பதை சார்ந்தது. இரண்டாவதாக சொன்னார்கள் அல் அஃஆல், செயல்களிலே அல்லாஹ்விற்கு எவைகள் பிடிக்காதோ, எவைகள் அல்லாஹ்விற்கு பொருத்தமற்றதோ, எவைகளை அல்லாஹ் விரும்ப மாட்டானோ அந்த செயல்களை எல்லாம் விட்டுவிடுவதும் தக்வாவை சார்ந்தது. மூன்றாவதாக அல் அஹ்வால், நிலைமைகளை, நம்முடைய சுற்றுப்புறங்களினுடைய நிலைமைகளை அல்லாஹ்விற்கு பொருத்தமில்லாத நிலைகளாக உருவாக்கி விடுவது, அது தக்வாவிற்கும் அப்பாற்பட்டது. அல்லாஹ்விற்கு பொருத்தமான, அல்லாஹ்விற்கு பிடித்தமான எவைகளை, எந்த சூழ்நிலைகளை அல்லாஹ் விரும்புவானோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளை உருவாக்குவதும் தக்வாவை சேர்ந்தது என்பதாக ஷாரிஹின்கள் எழுதுகின்றார்கள். அதே போல இரண்டாவதாக சொன்னார்கள் ஹுஸ்னுல் ஹுல்க், நல்ல குணம், மக்களோடு நல்ல முறையிலே நடந்து கொள்வது, அவர்களுக்கு நோவினை தரக்கூடிய விஷயங்களை சொற்களால், செயல்களால் அவர்களுக்கு நோவினை தரக்கூடிய விஷயங்களை விட்டு விடுவது நல்ல குணங்களை சேர்ந்தது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். இப்படி ஒரு மனிதன் தக்வாவோடும் இறையச்சத்தோடும் அதே நேரத்திலே நல்ல குணத்தோடும் வாழ்கிற போது அந்த மனிதனை தக்ரீபுல் அப்தி மினல்லாஹ், அல்லாஹுவோடு நெருக்கி வைக்கிறது மட்டுமல்ல, இந்த தக்வாவும் நற்குணமும் அவனை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கிறது என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். இரண்டாவது தீய விஷயங்களில் இரண்டு, ஒன்று நாவு, இரண்டு மர்மஸ்தானம். நாவு என்று சொன்னால் சொன்னது போல அந்த நாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்ன வார்த்தை அல் ஃபமு. ஃபமு என்று சொன்னால் வாய், வாயில் கட்டுப்பட்டதுதான் நாவு. இது மொத்தத்தையும் சேர்த்து சொல்லுகிறார்கள். அந்த வாயை, அந்த நாவை நல்ல முறையிலே பயன்படுத்த வேண்டும். ஹலாலான விஷயங்களுக்காக வேண்டி பயன்படுத்த வேண்டும். ஹராமான விஷயங்களை விட்டும் தவிர்ந்து கொள்ள வேண்டும். ஹலாலான உணவை உண்ண வேண்டும். ஹலாலான வார்த்தைகளை பேச வேண்டும். ஹராமான உணவுகளை தவிர்க்க வேண்டும், சாப்பிடக்கூடாது. ஹராமான வார்த்தைகளை பேசக்கூடாது. இவைகளை விட்டும் இந்த நாக்கையும் இந்த வாயையும் பாதுகாக்க வேண்டும். அதே போல இரண்டாவது மர்மஸ்தானம். மர்மஸ்தானம் என்று சொன்னால் நாம் எல்லோரும் புரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒன்று, அது என்ன என்று நமக்கெல்லாம் தெரியும். இரண்டாவது ஒரு கருத்து இருக்கிறது. மர்மஸ்தானம் என்று சொன்னால் ஒன்று மாத்திரமல்ல, அது உளம் சார்ந்தது, கண்கள் சார்ந்தது, காதுகள் சார்ந்தது, கைகள் சார்ந்தது, உள்ளம் சார்ந்தது, உடல் உறுப்புகள் சார்ந்தது.
ஹதீஸிலே வருகிறது இல்லையா, விபச்சாரம் என்பது அது வெறுமனே மர்மஸ்தானத்தால் மட்டும் நிகழ்வதல்ல. கண்ணும் விபச்சாரம் செய்யும், காதும் விபச்சாரம் செய்யும், நாவும் விபச்சாரம் செய்யும் என்று சொன்னார்கள் இல்லையா. அதுபோல மர்மஸ்தானம் என்று சொல்லுகின்ற போது நாம் இத்துணை விஷயங்களையும் நாம் விபச்சாரத்தை விட்டும் நம்மை பாதுகாக்க வேண்டும். ஹராமான செயல்பாடுகளை விட்டும் நம்முடைய மர்மஸ்தானத்தை, அந்தரங்கத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அது எந்த ஒரு ரீதியிலாக இருந்தாலும் சரி. வெளியிலே செல்லுகிறோம், அந்த நேரத்திலே ஒரு ஆண் அந்நிய பெண்களை பார்ப்பது, பேசுவது, அவர்களுடைய வாசனைகளை நுகர்வது, அவர்கள் அணிந்திருக்கின்ற ஆடைகளை ரசிப்பது மாத்திரமல்ல, உள்ளத்தின் அளவிலே மற்ற ஆண்களை பெண்களை ஆண்களோ பார்ப்பதும் பேசுவதும், இது போன்ற சில பழக்க வழக்கங்கள், இவை அனைத்தையும் தவிர்க்க வேண்டும். ஹராமான முறையிலே உள்ள அத்துணை செயல்பாடுகளும் அல்லாஹு தஆலா எவைகளையெல்லாம் ஹராமாக்கி இருக்கின்றானோ, உள்ளத்தளவில், உடல் அளவில், பேச்சளவில், செயலளவில் எவைகளெல்லாம் தடுத்திருக்கின்றானோ அத்துணையும் தவிர்ந்து கொள்வது. மிக குறிப்பாக இந்த ஃபர்ஜ் என்று சொல்லப்படக்கூடிய அந்தரங்கத்தை குறித்து மார்க்கம் எவைகளையெல்லாம் ஹராமாக்கி விட்டு இருக்கிறதோ, விளக்கி இருக்கிறதோ, அந்த எல்லாவற்றையும் தவிர்ந்து இருப்பது அந்த மனிதன் அவசியமான ஒன்றாகும். இதற்கு மாற்றமாக இந்த நாவையும், இந்த ஃபர்ஜ் அந்தரங்கத்தையும் ஒரு மனிதன் தவறான முறையிலே பயன்படுத்துகிற போது நரகத்திற்கு அவன் செல்லக்கூடியவனாக மாறுவான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். மட்டுமல்ல, நீண்ட நெடிய சீதேவித்தனத்தினுடைய அதிகமான காரணங்களில் முக்கியமான காரணங்களை நாம் சொல்லுவதாக இருந்தால் இந்த 2 காரணத்தை சொல்லலாம். ஒன்றாவது தக்வா, அல்லாஹுவை பயந்து வாழ்வது. இரண்டாவது ஹுஸ்னுல் ஹுல்க், ஒரு மனிதன் நற்குணத்தோடு வாழ்வது. அதே போன்றுதான் நீண்ட நெடிய மூதேவித்தனத்தினுடைய காரணங்களில் முக்கியமான காரணங்களை சொல்லுவதாக இருந்தால் இந்த 2ஐ சொல்லலாம். ஒன்றாவது ஒரு மனிதனுடைய வாயும் நாவும், இரண்டாவது அவனுடைய அந்தரங்கம், மர்மஸ்தானம். முதலாவது 2ம் மனிதனை சொர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்த்துவிடும், இரண்டாவது 2ம் மனிதனை நரகத்திற்கு போய் சேர்த்துவிடும். அவன் சரியான முறையிலே அவைகளை பயன்படுத்தவில்லை என்றால். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா சீதேவிகளாக இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணிக்கின்ற பாக்கியத்தை, சொர்க்கம் பெற்றுக் கொள்ளுகின்ற பாக்கியத்தை நம் அவர்களுக்கு தந்தருள்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.